ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி டே 12க்கான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம், வாழைக்காய் கறி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் சாம்பார். அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஏலக்காய், இந்த பட்டையை பூரா தட்டி வச்சிருக்கேன். ஒரு அன்னாசி முக்கு, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, நம்ம இப்போ இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்க்குறோம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். தக்காளி பெரிய தக்காளியை 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்துப்போம், அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிட்டு பாருங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய் தூள், வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா, அது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சாதா சாப்பாட்டு ரைஸ் தான். சேர்த்துறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருந்தேன், அதனால இதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுறேன். தேவையான உப்பு போட்டுடலாம்.
உப்பு காரம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்னு செக் பண்ணிக்கோங்க. கொதிச்ச உடனே குக்கர் மூடிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. கொத்தமல்லி தழை தூவி மூடிடலாங்க. ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு இறக்கிடலாம். நான் வந்து 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றுக்கினேன். வாழைக்காய் கறி பார்த்துக்கலாம். கடுகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு தக்காளி, வதங்கணும்னா அவசியம் இல்லை. நைட்டாக கலரி விட்டுட்டு இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து எடுத்து இதில் சேர்க்கணும். இது கூடயே பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட தனிமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டு நச்சு இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். நம்ம நல்லா வேகட்டும். வெந்த ஒன்று காட்டும். நல்லா வாழைக்காய் வெந்துச்சு பாருங்க. இந்த உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ வாழைக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கோதுமை தோசை கட்டணும். ஒரு சின்ன கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, ப்ளைனாக அப்படியும் சுடலாம் தோசை. நான் வந்து இப்போ கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். மாவு பாருங்க கரைச்சிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றும் சேர்க்கலை. பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம்.
ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஊற்றிக்கோங்க. சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. தோசை வந்து சேர்த்துடலாம். ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஊற்றினீங்கன்னா நல்லா வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளுடைய இன்னைக்கான சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சாதத்தை திறந்து பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்க எப்படி போல உதிரி உதிரியாகவும் பிரியாணி மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த வாசனை கமகமன்னு இருக்கும். சரி, நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸை ஃபில் பண்ணிடலாம். வாழைக்காய் கறி, வெள்ளரிக்காய் சலாடு, காலையிலைக்கு தோசை, சாம்பார். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த குயிக் ரெசிபி உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.